அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்று தலைமையகத்தில் விருப்ப மனுக்கள் பெறுகிற நிகழ்வு தொடங்கியது. சென்னை உள்ளிட்ட வடக்கு பகுதியில் உள்ள 9 மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் நூற்றுக்கணக்கிலே இன்றைக்கு தலைமையகத்தில் வந்து குவிந்தனர். ஏராளமானோர் தலா 5000 செலுத்தி விருப்ப மனுக்களை ஒப்படைத்திருக்கிறார்கள். தேர்தல் பணிக்குழுவை சார்ந்த பொறுப்பாளர்கள், கட்சியின் தலைமை நிலைய பொறுப்பாளர்கள் இந்த விருப்ப மனுக்களை பெற்று வருகின்றனர். நாளை மறுநாள், அடுத்த நாள் என்று இன்னும் 3 நாள்களில் விருப்ப மனுக்களை பெற உள்ளோம். விருப்ப மனுக்களை தலைமையகத்தில் வந்து பூர்த்தி செய்து தேர்தல் பணிக்குழுவிடம் ஒப்படைக்கிற முன்னணி பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்வுக்காக ஏராளமானவர்களை திரட்டி வருகிற முயற்சியை அல்லது அந்த நிலைப்பாட்டை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது வேட்புமனு தாக்கல் செய்கிற நிகழ்வல்ல, விருப்ப மனு தலைமையகத்தில் ஒப்படைக்கிற நிகழ்ச்சி. ஆகவே இந்த நிகழ்வில் நூற்றுக்கணக்கிலே பொறுப்பாளர்களை அல்லது இயக்கத்தோழர்களை, உற்றார் உறவினர்களை அழைத்து வருவதை தோழர்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முக்கிய காரணம், நான் தலைமையகத்தை வைத்திருக்கிற 100 அடி சாலை என்பது மிகவும் போக்குவரத்து நெரிசல் உள்ள ஒரு சாலை. அசோக் பில்லரிலிருந்து கோயம்பேடு செல்கிற சாலை. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான வண்டிகள் கோயம்பேட்டிலிருந்து வெளியேறுகின்றன. அதைப் போல ஆயிரக்கணக்கான வண்டிகள் தென் மாவட்டங்களில் இருந்து வட மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் என்று ஜிஎஸ்டி சாலை வழியாக இந்த 100 அடி சாலைக்கு வந்து கோயம்பேட்டுக்கு செல்கின்றன. ஆகவே மிக முக்கியமான போக்குவரத்து உள்ள ஒரு சாலை 100 அடி சாலை. அதிலே நம்முடைய தலைமையகம் இருக்கிறது. அங்கே கொண்டு வந்து ஏராளமான வண்டிகளை நிறுத்த முயற்சிக்கிற போது போக்குவரத்து நெரிசலும் பொதுமக்களுக்கு இடையூறும் நிகழ்கிறது. எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், இது விருப்ப மனு செலுத்துகிற நிகழ்வுதானே தவிர வேட்புமனு தாக்கல் செய்கிற நிகழ்வு இல்லை. வேட்புமனு தாக்கல் செய்கிற போது கூட 3 பேர் தான் அலுவலகத்தில் அதிகாரிகளை சந்திக்க அனுமதிக்கப்படுகிறது. இங்கே நூற்றுக்கணக்கில் தலைமையகத்தில் வந்து குவிகிற காரணத்தினால் நம்முடைய அலுவலகத்திலும் கடுமையான இட நெருக்கடி, சாலையிலும் கடுமையான போக்குவரத்து பாதிக்கும் வகையிலான நெருக்கடி. எனவே இயக்கத் தோழர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், உங்களுக்கு மிகவும் நெருக்கமான தோழர்கள் 10 பேர், குறைந்தது 5 பேர், அதிகபட்சம் 10 பேர் என்கிற அளவிலே வந்தால் போதும். இது மிகவும் முக்கியமான ஒரு வேண்டுகோள். அடுத்து, இந்த விருப்ப மனு பெறுகிற நிகழ்வு ஒரு ஜனநாயக நடைமுறை என்பதை நேற்றைய முகநூல் நேரலையில் நான் தெரிவித்தேன். எல்லோருக்கும் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்கிற விருப்பம் உண்டு. அந்த வாய்ப்பு கிடைக்கிறதோ இல்லையோ, தலைமையகத்தில் நாம் மனு செய்திருக்கிறோம், அதற்கான ரசீதை பெறுகிறோம் என்கிற போது அது நமக்கான ஒரு ஆவணமாக மாறுகிறது. ஒரு வரலாற்று நிகழ்வாகவும் அமைகிறது.
எல்லாவற்றையும் விட தம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை கட்சி தலைமை உருவாக்கி தருகிறது. எனவே எத்தனை தொகுதிகளை பெறுகிறோம் என்பதையெல்லாம் தாண்டி 234 தொகுதிகளிலும் நாம் விருப்ப மனு செய்ய முடியும், செய்ய வேண்டும் என்கிற ஒரு தூண்டுதல், ஒரு உந்துதல் இந்த நடவடிக்கையின் மூலம் ஒவ்வொருவருக்கும் உருவாகிறது. பொது தொகுதிகள், தனி தொகுதிகள் என்று எல்லா தொகுதிகளுக்கும் நம்முடைய தோழர்கள் விருப்ப மனு தாக்கல் செய்கிறார்கள். தாம் விரும்பும் ஒரு நபருக்கு கட்சியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து ஒருவருக்கு பலர் விருப்ப மனு செய்கிற நிகழ்வுகள் ஒவ்வொரு முறையும் நடக்கின்றன. இந்த முறையும் அப்படி இந்த 9 மாவட்டங்களில் ஏறத்தாழ 400 பேர் விருப்ப மனுக்களை வழங்கியிருக்கிறார்கள். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, அரியலூர் ஆகிய இந்த பெரம்பலூர் ஆகிய இந்த மாவட்டங்களில் இருந்து கூடுதலாக பொறுப்பாளர்கள் அணிதிரண்டு வருவது நாம் அறிந்த ஒன்று. ஆகவே நாளைக்கு வருகிற தோழர்கள் விருப்ப மனு செய்யக்கூடிய நபர்கள் அவர்களோடு ஒரு சிலர் என்கிற வகையில் வருகிற தோழர்களின் எண்ணிக்கையை எந்த அளவுக்கு குறைத்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேண்டுகோள். நாளைக்கு ஏராளமான தோழர்கள் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இருந்தும் அரியலூர், டெல்டா மாவட்டங்களில் இருந்தும் திரண்டு வருகிறார்கள் என்ற தகவல் கிடைத்ததும் இந்த நேரலையில் உங்களுக்கு வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என்கிற ஒரு உந்துதலின் அடிப்படையில் இப்போது நேரலையில் உங்களோடு இருக்கிறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய தோழர்களுக்கும் இது பொருந்தும். நிறைய ஆட்களை திரட்டி வருவதை தவிர்க்க வேண்டும். வருகிற போது தலைமையகத்தில் கட்டுப்பாடு கடைபிடிக்கப்பட வேண்டும். இயக்க தோழர்கள், முன்னணி தோழர்கள் உரிய வழிகாட்டுதல்களை உங்களுக்கு வழங்குவார்கள். கட்சியினுடைய முன்னணி தோழர்கள், தலைமை நிலைய பொறுப்பாளர்கள் இந்த பணிகளை முன்னின்று செய்து வருகிறார்கள் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அவர்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. அவர்கள் சொல்லும்படி நீங்கள் செயல்பட வேண்டும். விடுக்கிற வேண்டுகோளை ஏற்று நீங்கள் நடக்க வேண்டும். இல்லையே அது கட்டுப்பாடற்ற ஒரு நிலையை உருவாக்கிவிடும். இது மிகவும் முக்கியமான நிகழ்வு. ஒவ்வொருவரும் விருப்ப மனுவை கொடுத்து படம் பிடித்துக் கொண்டு வெளியே வருவதற்கு சில நிமிடங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படும். ஆனால் அப்படி விருப்ப மனு செய்யக்கூடிய தோழர்கள் 10 பேர், 50 பேர், 100 பேர் என்று வந்து அந்த சிறிய அறையில் அப்படியே தேங்கி நின்று விடுகிற நிலையும் இருக்கிறது. அந்த இடத்தை விட்டு காலி செய்வதில், நகர்வதில் மிகவும் நேரம் எடுத்துக் கொள்கிறார்கள். அதனால் அந்த இடம் நெருக்கடிக்கு உள்ளாகிறது. அடுத்த நபர்கள் அந்த இடத்திற்குள்ளே வருவதற்கு முடியாத அளவுக்கு நெருக்கடி இருக்கிறது. ஆகவே இந்த பணிகளை மேற்கொள்ளுகிற நமது தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் மற்றும் தலைமை நிலைய பொறுப்பாளர்கள் என்ன வழிகாட்டுதல்களை தருகிறார்களோ அதற்கு ஏற்ப வருகிற தோழர்கள் விருப்ப மனுவை அளித்துவிட்டு உடனடியாக அந்த இடத்திலிருந்து வெளியேறி செல்ல வேண்டும். அங்கேயே சூழ்ந்து கொண்டு, அங்கேயே நின்று கொண்டு, அங்கேயே காத்திருந்து, அங்கே ஒரு புழுக்கம் ஏற்படக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் மறுசீரமைப்பு வேலை, அதாவது கட்டிடத்தில் இருக்கிற
ஃபேன் போன்றவற்றை எல்லாம் மாற்றி அமைக்கிறோம். ஏசி இல்லை, ஃபேன் இல்லை. இந்த நிலையில் அங்கே கூட்டம் நீண்ட நேரம் காத்திருக்கிற போது புழுக்கமான நிலை ஏற்படுகிறது என்று தோழர்கள் வருந்துகிறார்கள். அவர்கள் காலையிலிருந்து மாலை வரையில் ஒரே இடத்தில் இருந்து அந்த பணிகளை கவனிக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை. இரண்டாவதாக, இந்த பொறுப்புகள் நாம் நியமனம் செய்து வருகிற இந்த சூழலில் புதிதாக பொறுப்பு கேட்டு வருகிறவர்கள், வாய்ப்பு தங்களுக்கு இல்லை என்று வருந்தி தேடி வருகிறவர்கள் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கிலே, சொல்லப்போனால் 1000 பேருக்கு மேலாக தலைமையகத்தில் வந்து காத்து கிடக்கிறார்கள். அல்லது நான் எங்கே செல்கிறோனோ பின்தொடர்ந்து வருகிறார்கள், அல்லது நான் எங்கே தங்கி இந்த வேலைகளை எல்லாம் பார்க்கிறேனோ அந்த இடத்திற்கு வந்து குவிந்து விடுகிறார்கள். ஆகவே தோழர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், இந்த மறுசீரமைப்பில் மாவட்ட நிர்வாகம் என்கிற ஒரு அறிவிப்பை மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர், மாவட்ட செய்தி தொடர்பாளர், மாவட்ட துணை செயலாளர்கள், இளைஞர் எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர்கள், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர், இந்த கீ போஸ்ட் இதுதான் மாவட்ட நிர்வாகம். இதனை நாம் இப்போது விரைந்து அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியான காலச்சூழலில் நின்று கொண்டிருக்கிறோம். தொடர்களே, புதுச்சேரியில் இன்னும் ஒரு நாள் தான் இடைவெளி இருக்கிறது. திங்கட்கிழமை வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற இருக்கிறது. நமக்கு 30ஆம் தேதியிலிருந்து வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது தமிழ்நாட்டில். ஆகவே அது தொடர்பான பணிகளை நான் மேற்கொள்ள வேண்டும். நேற்று சொன்னதைப் போல எத்தனை தொகுதிகள் என்கிற எண்ணிக்கையை இறுதி செய்ய வேண்டும். எந்தெந்த தொகுதிகள் என்பதையும் நாம் அடையாளம் கண்டு அதனையும் இறுதி செய்தாக வேண்டும். வேட்பாளர் தேர்வு செய்து அறிவிப்பு செய்தாக வேண்டும். விரைந்து வேட்புமனு தாக்கல் உள்ளிட்ட களப்பணிகளை தொடங்க வேண்டும். இத்தகைய நெருக்கடியில் இருக்கிற சூழலில் மாவட்ட நிர்வாகத்தை மட்டும் நாம் அறிவித்துவிட்டு களத்திற்கு விரைய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். தோழர்களே, இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கான பொறுப்பாளர்கள் பட்டியலை தயாரித்து தலைமைக்கு அனுப்பி வையுங்கள் என்று நான் கோரிக்கை விடுத்து சில வாரங்கள் உருண்டோடிவிட்டன. இன்னும் 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்து, அதாவது தொகுதிகளில் இருந்து அந்த பட்டியலே வரவில்லை. வந்த பட்டியல் இன்னும் அப்லோட் செய்யப்படவில்லை என்பது ஒரு புறம். இதுவரையில் 150 தொகுதி மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர் பட்டியல், மாவட்ட நிர்வாக பட்டியல் அறிவிக்கப்பட்டுவிட்டது. கையிலே இருப்பது இன்னும் நீங்கள் தந்து அதை அப்லோட் செய்யாமல் இருப்பது 40க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்குரிய பட்டியல்கள் உள்ளன. ஆனால் அவற்றில் மண்டல செயலாளர் கையெழுத்திட்டு இருந்தால் மண்டல துணை செயலாளர் கையொப்பம் இல்லை, மண்டல துணை செயலாளர் கையொப்பமிட்டு இருந்தால் மண்டல செயலாளர் கையொப்பம் இல்லை என்கிற சில குறைபாடுகள் இருக்கின்றன. ஆகவே மண்டல செயலாளர்கள், மண்டல துணை செயலாளர்கள் யாரெல்லாம் கையெழுத்திட வேண்டுமோ அவர்கள் சென்னைக்கு வந்து கையெழுத்திட வேண்டும் என்ற தகவலையும் நாம் தெரிவித்திருக்கிறோம். சிலரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மாவட்ட செயலாளரோடு கலந்து பேசி மாவட்ட நிர்வாகத்திற்கான பட்டியலை மட்டும் விரைந்து தயாரிக்க வேண்டும், தலைமைக்கு வந்து சேர்ப்பிக்க வேண்டும் என்று வழிகாட்டுதல் தந்திருக்கிறோம். இந்த நிலையில் முற்றாக இன்னும் பட்டியலே இங்கு வரவில்லை, கைக்கு வந்து சேரவில்லை என்கிற தொகுதி மாவட்டங்கள் ரிஷிவந்தியம், ஷோலிங்கர், கெங்கவல்லி, வேலூர், திருச்செங்கோடு, மொடக்குறிச்சி, பெருந்துறை, எடப்பாடி, வீரபாண்டி, சங்ககிரி, திருப்பூர் தெற்கு, தாராபுரம், காங்கேயம், உடுமலைப்பேட்டை, கிணத்துக்கடவு, கோவை வடக்கு, மேட்டுப்பாளையம், கவுண்டம்பாளையம், பொள்ளாச்சி, அரவக்குறிச்சி, மயிலாடுதுறை, மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, திருவையாறு, விராலிமலை, நிலக்கோட்டை, பழனி, வேடச்சந்தூர், ராமநாதபுரம், பரமக்குடி, முதுகுளத்தூர்,
திருவாடானை, வாசுதேவநல்லூர், பாளையங்கோட்டை, விளவங்கோடு, ஆரணி, இந்த மாவட்டங்களிலிருந்து இன்னும் பட்டியல் தலைமைக்கு வந்து சேரவே இல்லை. 26ஆம் தேதி, இன்னைக்கு 21, 22, 23, 24, 25, 4 நாள் இடைவெளி, 26ஆம் தேதிக்குள்ளாக முற்றாக இந்த படிவங்கள் தலைமைக்கு வந்து சேர வேண்டும். இல்லையே மாவட்ட நிர்வாக அறிவிப்பும் நின்றுவிடும். அதுக்கு பிறகு நம்ம இதில் கவனம் செலுத்த போறதில்லை. 26ஆம் தேதியோடு இந்த வேலையை முடிக்கப் போகிறோம். எந்த வேலை என்று சொன்னால் 234 தொகுதிகளுக்குமான மாவட்ட நிர்வாகத்தை நியமனம் செய்வது. ஆகவே இப்போது நான் படித்த இந்த 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்து பட்டியல் விரைந்து வர வேண்டும். இந்த வேலையை திறம்பட செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் மண்டல பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். மண்டல பொறுப்பாளர்கள், அதாவது மண்டல செயலாளர், அந்த குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கான மண்டல துணை செயலாளர் மற்றும் மண்டல துணை செயலாளர் பொது நிர்வாகம், இந்த மூவரும் குறிப்பிட்ட அந்த மாவட்ட செயலாளர்களோடு உட்கார்ந்து பேசி யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில், வருத்தம் ஏற்படாத வகையில், வலி ஏற்படாத வகையில் பட்டியலை தயார் செய்து விரைந்து தலைமைக்கு கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பணிகளை செய்வதற்காகத்தான் மண்டல பொறுப்பாளர்கள். ஆகவே 26ஆம் தேதிக்கு மேல் இந்த வேலையை நான் செய்ய முடியாது. நான் 27ஆம் தேதியிலிருந்து முழுக்க தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டிய நிலை இருக்கிறது. இது வந்துவிட்டால் இவற்றையெல்லாம் நான் சரிபார்த்துவிட்டு விரைந்து ஒரு நாளைக்கு 5 அல்லது 10 மாவட்டங்களுக்குரிய பட்டியலை நீங்கள் சரியாக சீர் செய்து அனுப்பினால் உடனே 2 நாட்களில் அவை அனைத்தையும் நாம் 27, 28 அந்த 2 நாட்களுக்குள்ளாக மொத்தத்தையும் நாம் அப்லோட் செய்துவிட முடியும். என்னுடைய முகநூலில் மாவட்ட நிர்வாக பட்டியலை அறிவிக்கிற பணியை இறுதி செய்து நிறைவு செய்ய முடியும். இல்லையே எந்தெந்த மாவட்டங்கள் பட்டியல் வந்து சேரவில்லையோ அந்த மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர் மட்டும்தான் இருக்க முடியும். எந்த நிர்வாகிகளையும் அறிவிக்க முடியாது. ஒன்றியம், நகரம், பேரூர் போன்றவற்றுக்கான பட்டியலை நீங்கள் பொறுமையாக நிதானமாக தயாரிக்கலாம். இதை தயாரிப்பதில் மண்டல பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் கலந்தாய்வு நடைபெற வேண்டும். உங்களுக்குள் பேசி சரி செய்து முழுமைப்படுத்தி கொண்டு வந்து என்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். நீங்கள் தனித்தனியே பட்டியல் தயாரித்துக் கொண்டு வந்து மேலும் எனக்கு நெருக்கடி தருவதற்கு அனுமதி இல்லை, இடமில்லை. நீங்கள் உங்களுக்கிடையே விவாதம் நடைபெற வேண்டும், நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாட்டை நாம் செய்திருக்கிறோம் என்று ஏற்கனவே நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். எனவே எந்த இடைவெளியும் இல்லாத வகையில் உங்களுக்கு இடையிலே உரிய கலந்தாய்வு நடைபெற வேண்டும். விண்ணப்பித்த அனைவருக்கும் பொறுப்பை வழங்குவதற்குரிய விரிந்த ஒரு தளத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம். புதிதாக தமிழ் தேசிய எழுச்சி பேரவை, மக்கள் பண்பாட்டு மையம், வெளியீட்டு மையம் ஆகியவை ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்தவை 5-10 ஆண்டுகளுக்கு முன்பு. அவற்றை மீளூரி, அதாவது மீட்டு உயிர்ப்பித்திருக்கிறோம். அந்த தமிழ் தேசிய எழுச்சி பேரவை என்பது தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கான பூர்வாங்க வேலைகளை செய்ய இருக்கிறார்கள், மாநாடு தேர்தல் முடிந்த பிறகு. எனவே எல்லா துணைநிலை அமைப்புகளிலும் மாவட்ட நிர்வாகிகள் நியமிக்கப்பட உள்ளனர். துணைநிலை அமைப்புகளின் மாநில செயலாளர்கள், மாநில துணை செயலாளர்கள், அந்தந்த துணைநிலை அமைப்பின் மாவட்ட செயலாளர்கள் அல்லது மாவட்ட அமைப்பாளர்கள் அவர்களுக்கான நிர்வாகிகளை நியமனம் செய்கிற முழுமையான அதிகாரத்தை பெறுகிறார்கள். அந்த துணைநிலை, உதாரணத்திற்கு எடுத்துக்காட்டாக மகளிர் விடுதலை இயக்கத்தின் பொறுப்பாளர்களை யார் நியமனம் செய்வது என்றால் அதிலே முதன்மையான அதிகாரம் அந்த துணைநிலை அமைப்புக்குரிய மாவட்ட செயலாளருக்கும் மாநில பொறுப்பாளர்களுக்கும் தான் இருக்கிறது. இதிலே மாவட்ட செயலாளர் பரிந்துரைகள் செய்யலாம், ஒத்துழைத்து வழிகாட்டலாம். அதன் பிறகு அவர்கள் தயாரிக்கிற அந்த பட்டியலில் கையொப்பமிட வேண்டும்.
ஆகவே இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட நிர்வாகம், இப்போ மாவட்ட செயலாளர்கள் மட்டும் தான் போட்டிருக்கோம். அதில் மாவட்ட நிதி செயலாளர்கள் போடணும் அல்லது பொருளாளர், இதெல்லாம் பொருளாளர்னே போடுங்க. அதாவது மாவட்ட பொருளாளர் கட்சிக்கு இருப்பது போல மகளிர் விடுதலை இயக்கத்திற்கும் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறைக்கும் கட்சியில் என்ன மாதிரியான பொறுப்புகளை நாம் நியமனம் செய்கிறோமோ அதே பெயரில் செயலாளர், பொருளாளர், துணை செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும். துணைநிலை அமைப்புகளிலும் மாவட்ட துணை செயலாளர்களை கட்சியில் எவ்வாறு நியமிக்கிறார்களோ அதே எண்ணிக்கையில் நீங்கள் நியமனம் செய்யலாம். துணை செயலாளர்களில் கூடுதலாக சில இடங்களில் நியமனம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்றால் அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, கட்டுப்பாடும் இல்லை. ஒன்றிய செயலாளர்களை நியமனம் செய்வது துணைநிலை அமைப்புகளுக்கும் உண்டு, கட்சிக்கு மட்டுமில்லை. ஒன்றிய செயலாளர், ஒன்றிய பொருளாளர், ஒன்றிய துணை செயலாளர்கள், நகர செயலாளர், நகர பொருளாளர், நகர துணை செயலாளர்கள், இதிலே நிர்வாக குழு உறுப்பினர்கள் 2 பேர் 3 பேர் போடலாம். செயற்குழு உறுப்பினர்கள் 5 பேர் 7 பேர் போடலாம். யாரையும் விட்டுவிடக்கூடாது, எல்லோருக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும். ஏற்கனவே மாவட்ட பொறுப்புகளில், மாநில பொறுப்புகளில் இருந்தவர்களை நிர்வாக குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர் என்கிற பொறுப்புகளில் நியமிக்கக்கூடாது. அவர்களுக்கு மறுபடியும் மாவட்ட நிர்வாகத்தில் துணை செயலாளர்களோ அல்லது பொருளாளர், செய்தி தொடர்பாளர் என்கிற அளவிலோ நியமனம் செய்ய வேண்டுமே தவிர அவர்களை நிர்வாக குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர் என்று நியமிக்கக்கூடாது. அந்த இடத்தில் யாரை நியமிப்பது? ஒன்றிய பொறுப்பாளர்களாக, துணை செயலாளர்களாக, நகர பொறுப்பாளர்களாக அல்லது நகர துணை செயலாளர்களாக இருப்பவர்களை மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் என்று நியமனம் செய்யலாம். அல்லது புதிதாக கட்சியில் சேரக்கூடியவர்கள், இதுவரையிலும் எந்த பொறுப்பிலும் இல்லாதவர்கள், அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று எண்ணுகிற போது அவர்களை மாவட்ட செயற்குழுவோ அல்லது நிர்வாக குழுவோ உறுப்பினர்களாக சேர்க்கலாம். மிகவும் ஆக்டிவாக திறம்பட வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களை மாவட்ட நிர்வாகத்திற்குள்ளே துணை செயலாளர் வரையிலும் கொண்டு வரலாம். இதை ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். எனவே துணைநிலை அமைப்புகளை பொறுத்தவரையில் மாவட்ட நிர்வாகம், ஒன்றிய நிர்வாகம், பேரூர் நிர்வாகம், நகர நிர்வாகம் அல்லது மாநகர நிர்வாகம் ஆகியவற்றிற்கு பொறுப்பாளர்களை நியமனம் செய்கிற அதிகாரத்தை அந்த பகுதியை சார்ந்த அந்த துணைநிலை அமைப்பின் மாவட்ட செயலாளர்களுக்கும் மாநில பொறுப்பாளர்களுக்கும் இருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளரை நியமித்து விட்டீர்கள். ஆனால் அதன் கீழே பொருளாளர், துணை செயலாளர்களை நியமிக்கிற அதிகாரத்தை அந்த மாவட்டத்தை சார்ந்த மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளருக்கு உண்டு. அதை நீங்கள் அனுமதிக்க வேண்டும். உங்கள் பரிந்துரைகளை செய்யலாம், அது வேறு. இவரை போடுங்கள், அவரை போடுங்கள் என்று நீங்கள் பரிந்துரை செய்யலாம். இறுதி முடிவெடுக்கிற அதிகாரம் அந்த மாவட்ட செயலாளருக்கு உள்ளது. அதை மானிட்டர் செய்கிற பொறுப்பு அந்த துணைநிலை அமைப்பின் மாநில பொறுப்பாளர்களுக்கு இருக்கிறது. இதில் மண்டல செயலாளர்களின் பாத்திரம் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். நீங்களும் அந்த கலந்தாய்வில் பங்கேற்கலாம். ஆனால் அதில் இறுதி முடிவு செய்கிற முழுமையான அதிகாரம் துணைநிலை அமைப்பின் மாவட்ட செயலாளர்கள் அல்லது மாவட்ட அமைப்பாளர்கள், துணைநிலை அமைப்புகளின் மாநில செயலாளர் அல்லது மாநில துணை செயலாளர்கள், இவர்களோடு கட்சி மாவட்ட செயலாளரும் மண்டல பொறுப்பாளரும் இணைந்து வழிகாட்டலாம், பரிந்துரைக்கலாம், ஒத்துழைக்கலாம். ஆனால் அதை இறுதி செய்கிற அதிகாரம் அந்த துணைநிலை அமைப்புகளின் பொறுப்பாளர்களுக்கே உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப அவர்களுக்கு இணக்கமாக இருந்து பணியாற்ற வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. இதையெல்லாம் நீங்கள் தயாரித்து வைத்துக் கொண்டால் வாய்ப்பு இருக்கிற போது நான் சரிபார்த்து இடையிடையே அவற்றை என்னுடைய முகநூலில் பதிவேற்றம் செய்ய வழிகாட்டுதல் தருவேன். இல்லையெனில் இவற்றையெல்லாம் தயார் செய்து துணைநிலை அமைப்புகளுக்கான பட்டியல், கட்சியின் ஒன்றிய நகர பேரூருக்கான பட்டியல், இவை அனைத்தையும் நீங்கள் தயார் செய்து தேர்தல் முடிந்ததும் கையோடு வந்து என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். அதன் பிறகு உங்களை நான் தேவைப்படுகிற போது அழைத்து உங்களோடு கலந்து பேசி அதை முறைப்படி அறிவிப்பேன். விண்ணப்பித்து விட்டு காத்திருக்கிற தொடர்கள், ஏற்கனவே மாவட்ட செயலாளர்களாக இருந்து 2.5 ஆண்டுகளாக இன்னும் பொறுப்பில்லாமல் காத்திருப்பவர்கள், இப்போது பொறுப்பை
வேறு பொறுப்புக்காக விண்ணப்பித்துவிட்டு அதற்காக காத்திருப்பவர்கள் அனைவருக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள், உங்கள் அனைவருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கான பொறுப்புகளில் நியமனம் செய்ய முடியும். அதற்கான வாய்ப்புகள் ஏராளம் உள்ளன. எனவே இப்போதே அறிவிக்க வேண்டும் என்கிற பதற்றம் தேவையில்லை. அறிவிக்கப்படாமல் இருப்பதனால் இனி அறிவிக்க மாட்டார்கள் என்ற ஐயமும் தேவையில்லை. தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் தற்காலிகமாக இந்த பணிகளை நாம் நிறுத்தி வைத்துவிட்டு ஒரு மாத காலத்திற்கு நாம் தேர்தல் பணிகளை, ஒரு மாத காலம் கூட இல்லை, 30ஆம் தேதிக்கு பிறகு நாம் தொடங்கினால் வெறும் 20 நாட்கள் தான். அந்த 20 நாட்களில் நாம் தேர்தல் பணியை மிக விரைவாக செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கிறது. எனவே இயக்கத்தோழர்கள், இப்போதும் நான் பேசிக் கொண்டிருக்கிற போது இந்த விடுதியின் கீழே வாசலில் நூற்றுக்கணக்கானவர்கள் காத்து கிடக்கிறார்கள். நான் இருக்கும் இடம் தேடி வர வேண்டாம் என்று எவ்வளவோ நான் வேண்டுகோள் விடுத்தாலும் இயக்கத்தோழர்கள் மணிக்கணக்கிலே வந்து காத்திருப்பது எனக்கு சங்கடத்தை தருகிறது, வேதனையை தருகிறது. தோழர்கள், இன்றையோடு சென்னைக்கு வருவதை நிறுத்த வேண்டும், தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நீங்கள் என்ன பொறுப்புகளில் இருந்தீர்களோ அந்த பொறுப்புகளையே அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலேயே உங்கள் களப்பணிகளை ஆற்றலாம். உங்கள் பொறுப்புகளில் வேறு யாராவது நியமிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் காத்திருப்போர் பட்டியலில் இருக்கிறீர்கள், முன்னாள் பொறுப்பாளர்கள் என்கிற அந்த உணர்வோடு அந்த பணிகளை, தேர்தல் பணிகளை நீங்கள் ஆற்றலாம். அல்லது உங்கள் பொறுப்புகளில் யாரையும் நியமிக்கவில்லை, அது இன்னும் நியமிக்கப்படாமலே இருக்கிறது என்றால் நீங்கள் ஏற்கனவே இருந்த பொறுப்பில் அப்படியே தொடர்ந்து செயல்படலாம். புரியும் என்று நான் கருதுகிறேன். எனவே பொறுப்பு நியமனம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதனால் எல்லாம் முடிந்துவிட்டது, இனி பொறுப்பாளர் நியமனம் இல்லை என்று யாரும் பதற்றமடைய தேவையில்லை. ஒரு இடைக்கால நிறுத்தம் 20 அல்லது 25 நாட்கள் அல்லது அதிகபட்சம் ஒரு மாத காலம் தள்ளி வைத்து இந்த பணிகளை மீண்டும் உங்களோடு சேர்ந்து நான் விரைந்து செய்து முடிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை விருப்ப மனு அளிக்க வருகிறவர்கள் நான் வந்து அங்கே இருப்பேன் என்ற எதிர்பார்ப்போடு வருவீர்கள். ஆனால் அப்படி என்னால் அங்கே வர இயலாத நிலை உள்ளது. தலைமை நிலைய செயலாளர்கள், தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள், குணவழகன் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் தலைமையகத்தில் உங்களுக்காக காலை 9 மணியிலிருந்து காத்திருப்பார்கள். மாலை 6 மணி வரையில் அலுவலகத்தில் இருப்பார்கள். விருப்ப மனுக்களை அந்த குறிப்பிட்ட மாவட்டங்களை சார்ந்தவர்கள் மட்டுமே வந்து உரிய முறைப்படி விண்ணப்பம் செய்ய வேண்டும், மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கேட்டு இன்றைக்கு இந்த அளவிலே இதை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை நம்முடைய தேர்தல் பணிகள் குறித்து அல்லது தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து ஏதேனும் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இருந்தால் நேரலைக்கு வருவேன் என்பதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.